பக்தி தமிழா நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு 2026 ஜூன் மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் இது வரைக்கும் உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தார். இந்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறார். அதெல்லாம் பெருசாக ஒன்றும் யாரும் நீங்கள் வருத்தப்படுங்கிறது இல்லை. 8ஆம் இடத்துக்கு போயிட்டால் கூட அவர் உங்களுடைய 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்ப்பார். ஸோ 12ஆம் இடம் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ரொம்ப நல்லது. இனி வரும் காலங்களில் ஒருவேளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லைங்கிறவங்க, உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுங்க, போதுமானது. யாருக்கெல்லாம் இது வரைக்கும் முன்னோருடைய சொத்து இருந்து கிடைக்கலையோ கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உண்டு. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா குழந்தைகளால் உங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் பிரச்சனைகள் இருக்குது. அதனால தான் அதுக்கு செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் வருமானங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது வருமானம் இருக்குது. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னா பரவாயில்ல. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த மாதம் உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் ஓரளவுக்கு பரவாயில்ல. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஃபேவரபுளாக இருக்குது. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதம் மெயினாக உங்களுடைய ஜாப், உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய கரியர். வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை, ஆனால் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, ஃபேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல. இது வரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு திருமணம் ஆப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு லவ் அஃபேர் இருந்தாலும் லவ்வில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரேக் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு பரவாயில்ல. பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறவங்க, உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு சிறப்பாக இந்த மாதம் இல்லை. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது, நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் இருக்குது. ஒருவேளை நீங்கள் பொலிட்டிக்கலில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஓரளவுக்கு பரவாயில்ல. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் ஏதோ ஒரு விதத்தில் காப்பாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்குது. பெருசாக ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், விட்டதை பிடிக்கணுங்கிற எண்ணம் சிந்தனைகள் வேண்டாம். யாரெல்லாம் அத்தனை விதமான தகவல் தொடர்பு யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ நல்லா இருக்கும். தேடுதல் என்பது பெரிய லெவலில் வைங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் சர்ச் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் தேடுறீங்களோ அந்த அளவுக்கு நன்மைகள் கிடைப்பதற்கான மாதமாக இந்த மாதம் உண்டு. ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கார். ஸோ முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் உண்டு. நீங்கள் அத்தனை விதமான சோஷியல் மீடியா யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில், ஆன்லைனில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பரவாயில்லாமல் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய பெண் நண்பர்களால் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதிலே உங்களுக்கு மூத்த சகோதரி இருந்தால் அவர்களால் நமக்கு பிரச்சனைகள், அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள், இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அதில் தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் தலையிடாதீங்க, யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. பெரிய லெவலில் நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ உங்களுடைய ஹையர் எஜுகேஷனில் நல்லா இருந்தால் கூட ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு கல்வி தொடரும். ஸோ இந்த மாதம் முழுவதுமே எங்கெல்லாம் மகாலட்சுமி இருக்கோ மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். அது இல்லாமல் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய வழிபாடும், குறிப்பாக இந்த மாதம் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மரையும் நல்லா தரிசனம் பண்ணுங்கள். பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.